வரலாற்று சிறப்புமிக்க காசி தமிழ் சங்கமம் நடத்திவிட்டு இப்பொழுது சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்த இருக்கின்றோம். வருகிற ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடவடிருக்கிறது. சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் என்பது நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது ஐயா TMS சௌந்தரராஜன் அவர்கள். அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொன்னார்? உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே என்றார். அதுபடிதான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு G20 மாநாடு நடத்தி ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே ஃபியூச்சர் என்று உலக தலைவர்களுக்கு வழிகாட்டியாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகத்தை ஆண்டுவது மட்டுமல்லாமல் இங்கிலாந்தை பின்தள்ளி 5வது பெரிய பொருளாதார நாடாக நாம் முன்னேறி இருக்கிறோம் என்ற நம்முடைய அந்த TMS சௌந்தரராஜன் அவர்களுடைய வரிகளை இன்றைக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். அதே போல பாடுபட்டவன் பாட்டாளி, அவன் மாடிக்கு வர வேண்டும் என்றார். அதுதான் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம். கிட்டத்தட்ட 1.77 கோடி வீடுகள் கொடுத்து தமிழ்நாட்டில் மட்டுமே 7.2 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார். அதே போலதான் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் என்று அந்த நம்முடைய TMS அவர்கள் கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் பாடியிருப்பார். அது போலதான் நம்முடைய பிரதமர் அவர்கள் 80 கோடி பேருக்கு வருகிற டிசம்பர் 27 5 கிலோ அரிசியை இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். எப்படி 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த முருகப்பெருமானிடத்தில் உருகி TMS அவர்கள் வேண்டினாரோ அதை இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.